அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ், நம்ம டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்டெண்டன்ஸ் போடுறோம். ஆனால் ஒரு சில வகுப்புகள் மார்க் ஆகாமல் இருக்குது. ஸோ அதை எப்படி சரி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பள்ளியில் இருக்க அனைத்து வகுப்புகளுக்கும் அட்டெண்டன்ஸ் போட்டாச்சா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலான்னா, ஓவரால் அட்டெண்டன்ஸ் ஸ்டேட்டஸை டச் பண்ணி பார்க்கணும். இப்போ இதில் பார்க்கும்போது ஒரு சில வகுப்புகள் க்ரீன் கலர் மாறி இருக்கும், ஒரு சில வகுப்புகள் க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஓவரால் அட்டெண்டன்ஸ் ஸ்டேட்டஸ் பக்கத்தில் இருக்க அந்த சர்க்கிள் மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுதான் ரெஃப்ரெஷ் பட்டனு. ஸோ அதை டச் பண்ணணும். அப்போ சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அப்போ என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை. ஸோ எந்தெந்த வகுப்பு சேஞ்ச் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் வகுப்பும் 5ஆம் வகுப்புக்கு மட்டும் க்ரீன் கலர் வரலை. அப்படின்னா இந்த வகுப்புக்குரிய அட்டெண்டன்ஸ் நம்ம போடலை அப்படின்ற மாதிரி தான் அடுத்த நாள் நமக்கு ரிப்போர்ட்டில் வரும். அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, எந்த வகுப்பு மட்டும் நமக்கு க்ரீன் கலர் மாறலையோ அந்த வகுப்புடைய ஆசிரியருடைய ஐடியில் நம்ம உள்ற போகணும். ஸோ உள்ற போயிட்டு இப்போ நம்ம அந்த வகுப்பு ஆசிரியர் ஐடிக்கு வந்துட்டோம். இப்போ என்ன செய்யணும்னா, இங்கே மோர் இருக்கு இல்லைங்களா, 3 டாட்ஸ் கொடுத்துட்டு அதை டச் பண்ணிவிட்டு செட்டிங் போயிட்டு டுடே ஸ்டேட்டஸையும் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டையும் நம்ம சிங்க்ரைன்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஆசிரியர் பார்த்திங்கன்னா 4th and 5th எடுக்கிறாங்க. நமக்கு இதில் ஏதோ ஒரு வகுப்பு அங்கே க்ரீன் கலர் காமிச்சிருந்தது அப்படின்னா நம்ம டச் பண்ண தேவையில்லை. பட் 2 வகுப்புமே நமக்கு அங்கே பதிவாகாமல் காமிச்சதுனால திரும்ப நம்ம டச் பண்ணுறோம். டச் பண்ணிவிட்டு இந்த கிளாஸஸ் 2ஐயும் நம்ம சின்க்ரைன்ஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு அகைன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸில் போயிட்டு இந்த 2 வகுப்புக்கும் நம்ம அட்டெண்டன்ஸ் போடுறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தோம்னா நம்ம க்ரீன் கலர் ஆட்டோமேட்டிக்காக மாறி இருந்திருக்கும் இந்த டீச்சரோடைய ஐடியில். ஆனால் பட் ஓவரால் அட்டெண்டன்ஸில் காமிக்காததுனால நம்ம திரும்பவும் டீச்சரோட ஐடிக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு திரும்பவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்டெண்டன்ஸ் போடுறோம். இப்போ 4th போட்டுட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம இப்போ 5th டீச்சர் ஐடியை யூஸ் பண்ணி போட்டாச்சு. இப்போ திரும்ப நம்ம ஸ்கூலோடைய ஐடியில் போயிட்டு ஓவரால் அட்டெண்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் கலர் நமக்கு மாறி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஓவரால் அட்டெண்டன்ஸை டச் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வகுப்புமே என்ன ஆகிடுச்சு, நமக்கு க்ரீன் கலர் மாறிடுச்சு. ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ டீச்சர்ஸ்.